அதனாலே இந்த கலியுகத்தில் சுவாமியினுடைய வழிபாடுகள் நம்மளுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலையை கொடுக்கும். எப்படின்னா, வேதத்துலேயும் பல பாசுரங்களிலையும் தேவார திருப்புகழ்களையும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்னென்னா, முதல்ல கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படிங்கிறது சுவாமியினுடைய மூலஸ்தானம், விக்கிரக சிலைன்னு சொல்லுவோம். அது வந்து கண்ணுக்கு தெரிந்த ஒரு நிலை, கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை, அருவம். அப்படி அருவமாகவும் சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு கண்ணில் பார்த்து உணர்றது ஒரு முறை. அப்படின்னா கண்ணில் பார்க்காம சுவாமியை உணர்றது அப்படிங்கிறது ஒரு நிலை. அதே போல தான் இந்த வேதங்கள சாஸ்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரிந்த தெய்வமாக இருக்கக்கூடிய தந்தை, தாய், தந்தை அவர்களை வந்து வழிபாடு செய்யணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மாத்ருப்யோ நமஹா, மாத்ருப்யோ நமஹான்னா அம்மாவை முதல்ல நாம் வந்து வணங்கணும், அவர்களுக்கு கூறிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் பல இடங்களில் நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத நாம் யோசிச்சுக்கிறோம், நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் ஆண்டவன் உனக்கு ஒரு நபரை அனுப்புகிறார், உன்னை வந்து பாராட்டுறதுக்கும் சீராட்டுறதுக்கும் சோறு ஊட்டுறதுக்கும் ஒரு நபரை அனுப்புகிறார். உன்னை பாராட்டுறது அப்படின்னா தோத்தா கூட ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து பாராட்டுவாங்க. அது வந்து அம்மாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அது பாராட்டுறது. சீராட்டுறதுன்னா குழந்தை தன்னுடைய தாயினுடைய குரலை கேட்டதும் அந்த அழுகையை நிற்பாட்டிடும். ஏன்னா அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சமநிலைக்கு வந்துடும். மனநிலையை வந்து சமநிலைப்படுத்தி வந்துடும். அதனால் குழந்தை தொட்டிலில் ஆட்டும்போது அழுதுச்சுன்னா அம்மாவுடைய சத்தம் கேட்கும்போது அது சத்தத்தை அம்மா பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்றது ஊர்ஜிதப்படுத்தி தன்னுடைய மனநிலையை சமநிலையை ஆக்கிக்கொள்ளும். அது மட்டும் கிடையாது, ஒரு வெற்றி வந்துட்டால் ஆடவும் கூடாது, ஒரு தோல்வி வந்தால் துவண்டு போய் விழுந்துடவும் கூடாது. அந்த நேரங்களையெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்க சமநிலையை, நம்முடைய மனநிலையை சமநிலையாக வைத்து கொள்ள இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவுரை தான் அந்த தாலாட்டு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை வந்து தாலாட்டுறாங்க, அந்த அம்மாவுடைய சத்தம் கேட்டதும் தன்னுடைய மனநிலையை, துக்க நிலையில் இருக்கக்கூடிய மனநிலையை சமநிலையை ஆக்கிக்கிட்டு அம்மா என் கூட தான் இருக்கிறாங்கன்னு மனசை தைரியப்படுத்திக்கிது. அதுதான் சீராட்டுதல். வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலையும் தன்னுடைய மனதை தளர விடாமல், அந்த தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் சமநிலையை அறிந்து தன்னுடைய மனநிலையை சமநிலையாக ஆக்குவது தான் சீராட்டுதல். அதனுடைய அடித்தளம்தான் தாலாட்டுறது, சீராட்டுதல். அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு ஊட்டுறது. எவ்வளவோ உணவு வகைகள் வந்து விட்டது, எவ்வளவோ ஹோட்டல்கள், உணவகங்கள் வந்து விட்டது. இருந்தாலும் அந்த அம்மா கொடுக்கக்கூடிய உணவுக்கு எதுவுமே ஒரு ஈடு கொடுக்க முடியாத ஒரு உணவாகத்தான் இருக்கும். அப்படி நம்மளுடைய குழந்தைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும். அது வந்து சோறு ஊட்டுதல். எந்த ஒரு உணவகத்துலேயும் அதை வந்து கொடுக்க முடியாது. ஒரு அம்மா கையில் கொடுக்கக்கூடிய உணவு எந்த உணவகத்துலேயும் கிடைக்காது. அப்படி ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு நபரை அனுப்புகிறார், நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கு, பாராட்டுறதுக்கும் சீராட்டுறதுக்கும் சோறு ஊட்டுறதுக்கும் ஆண்டவன் நம்ம ஒரு நபரை அனுப்புகின்றார். அவர் தான் மாத்ரு தேவதா. மாத்ரு தேவதா சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மாத்ரு தேவதா. மாத்ரு தேவதோ பவா, மாத்ரு தேவதா பரிபூரண கிருபாகடாட்சாய் அனுகிரக சித்திரஸ்து, மாத்ரு தேவதா ஆசீர்வாதம் கர்வந்து, மாத்ரு தேவதோ பவா அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்ரு தேவா. அப்படி தெய்வத்துக்கு பதிலாக ஒரு ஆளை வைக்கலாம். யாரை வைக்கலாம்? அண்ணனை வைக்கலாமா, தம்பியை வைக்கலாமா? யாருமே அந்த இடத்துல வைக்க முடியாது. அப்படி உயிர் கொடுப்பான் தோழன்னு கூட சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட எல்லா நண்பர்களையும் சொல்ல முடியாது, 100ல் ஒரு நண்பரை தான் நாம் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா கூட முதல்ல உனக்கு உயிர் கொடுத்தது அன்னை, தாய். அவங்க உயிர் கொடுத்தா தான் உனக்கு நண்பனாக இருந்தால் கூட உயிர் கொடுக்க முடியும். அப்போ
தெய்வத்துக்கு பதிலாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னா யாரை வைக்கணும்னா அம்மாவை தான் வைக்க முடியும். அதனால தான் மாத்ரு தேவோ பவான்னு சமஸ்கிருதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமஸ்கிருதத்தினுடைய பொருள் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா மாற்று தெய்வம்னு பேர். மாற்று தெய்வம், தெய்வத்துக்கு பதிலாக ஒரு ஆள். அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய். அப்படி நம் கருவிலே சுமந்து அந்த கண்ணுக்கு தெரிந்த தெய்வமாக இருக்கக்கூடிய தாயை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி முதல்ல அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, நம் வீடுகளில் இருக்கக்கூடிய விசேஷங்கள், கல்யாணமாக இருந்தாலும் சரி, கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, ஒரு கணபதி ஹோமமாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது அன்னையை, தாயை. அந்த தாயை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். மணக்கோயிலே எழுந்தருள செய்ய வேண்டும். அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு